முருகனின் 5ஆம் படை வீடாகிய திருத்தணி முருகன் கோயிலை பற்றித்தான் இந்த ஆன்மீக பதிவினில் நாம் முழுமையாக அறிந்து கொள்ளப் போகின்றோம். வாழ்க வளமுடன். ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள். முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த பிறகு சினம் தணிந்து வள்ளி தெய்வ யானையுடன் சாந்த சுரூபமாக வந்து அமர்ந்த இடம்தான் திருத்தணி. சினம் தணிந்த இடம் என்பதால் திருத்தணிகை என இந்த தலம் அழைக்கப்படுகிறது. அதுவே மருவி திருத்தணி என்றாகியது. இது முருகனின் 6 படை வீடுகளில் 5ஆம் படை வீடாக திகழ்கிறது. மிக பழமையான முருகன் கோயில் இதுதான் என சொல்லப்படுகிறது. மற்ற கோயில்களில் இருப்பது போல் இங்குள்ள முருகன் சிலையில் வேல் இருப்பது இல்லை. அலங்காரம் செய்யும் போது மட்டுமே வேல் சாற்றப்படுகிறது. சக்தி ஸ்தலம் எனப்படும் வஜ்ரவேலுடனே முருகன் காட்சி தருகின்றார். முருகன் கோபம் தணிந்து காட்சி தரும் தலம் என்பதால் முருகன் கையில் வேல் கிடையாது. முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த பிறகு சினம் தணிந்து வள்ளி தெய்வ யானையுடன் சாந்த சுரூபமாக வந்து அமர்ந்த இடம்தான் திருத்தணி. இங்கிருக்கும் மூலவர் சுப்பிரமணிய சாமி, உற்சவர் சண்முகர், தாயார் வள்ளி தெய்வ யானை, தலவிருட்சம் மகுடமரம், தீர்த்தம் இந்திர தீர்த்தம், சரவண பொய்கை, சரஸ்வதி தீர்த்தம், மடச்செட்டிக்குளம், நல்லாங்குளம். புராண பெயர் சிறுதணி. திருத்தணி மலையில் வசித்த வேடர்களின் தலைவனான நம்பிராஜன் ஒருமுறை காட்டுக்கு சென்றபோது ஒரு குழந்தையை வள்ளிக்கொடியின் அடியில் கண்டான். இந்த குழந்தை திருமாலின் புதல்வி. சந்தர்ப்பவசத்தால் பூமிக்கு வந்தவள். குழந்தைக்கு வள்ளி என பெயர் சூட்டி வளர்த்தான். பருவம் அடைந்த வள்ளி தினைப்புனம் காத்து வந்தாள். அவளை ஆட்கொள்ள முருகன் முதியவர் வடிவில் வந்தார். வள்ளி மேல் காதல் கொண்டார். அவளை திருமணம் செய்ய ஆசைப்பட்டு தன் அண்ணன் கணேசனின் உதவியை நாடினார். கணேசர் யானை வடிவெடுத்து வள்ளியை பயமுறுத்தினார். பயந்தோடிய வள்ளி கிழவர் முருகனை தழுவிக்கொண்டாள். அவரது திருமேனி பட்டதுமே வந்திருப்பது முருகன் என அறிந்த வள்ளி அவருடன் இணைந்தாள். வள்ளியை பயமுறுத்திய விநாயகர் ஆபத்சகாய விநாயகர் என்று பெயர் பெற்றார். மலைப்பாதையில் விநாயகரும் வள்ளியும் அமர்ந்திருக்கும் சன்னதி உள்ளது. திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் செய்த முருகன் கோபம் தணிந்த இத்தலம் திருத்தணிகை எனப்படும் திருத்தணி என சுருங்கியது. வருடத்தின் நாட்களை குறிக்கும் வகையில் 365 படிகள் கொண்டதாக இக்கோயில் அமைந்துள்ளது. இங்குள்ள உற்சவர் சன்னதி 1,00,000 ருத்ராட்சங்களால் ஆன ருத்ராட்ச மண்டபம் உள்ளது. இந்திரன் தனது ஐராவதத்தை தெய்வ யானைக்கு கல்யாண பரிசாக தந்த தலம் இதுதான். இங்குள்ள மூலஸ்தானத்திற்கு முன் மயிலுக்கு பதிலாக யானை உள்ளது. அதுவும் முருகனை நோக்கி இல்லாமல் வாசலை நோக்கி பார்த்தபடி இருப்பது விசேஷமான தரிசனம். சூரனோடு போரிட்ட பிறகு இங்கு வந்ததால் போரிட்டதன் அடையாளமாக இத்தலத்தில் மூலவரின் நெஞ்சில் துவாரம் இப்போதும் உள்ளது. முருகனை வழிபட்ட இந்திரனால் உருவாக்கப்பட்ட கல் ஆர தீர்த்தம் மலையில் உள்ளது. மூலவர் சன்னதியின் மேல் உள்ள விமானம் 6 தலங்களை கொண்டது. இத்தலத்திற்கு குன்றுதோராடல் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. முருகன் திருச்செந்தூரில் அசுரர்களுடன் போரிட்டு வென்றதன் அடிப்படையில் கந்தசஷ்டியின் போது சூரசம்ஹாரம் மற்ற தலங்களில் நடக்கும். ஆனால் இந்த கோவிலில் மட்டும் சூரசம்ஹாரம் நடப்பதில்லை. அன்று முருகனை குளிர்விக்க 1000 கிலோ மலர்களால் புஷ்பாஞ்சலி செய்வர். இருப்பினும் முருகனின் அருளை பெற வேண்டி கந்தசஷ்டி விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இங்குள்ள கஜவள்ளி வள்ளியும் தெய்வ யானையும் இணைந்த அம்சமாக அருள் பாலிக்கின்றார். வலது கையில் வள்ளிக்குரிய தாமரையும் இடது கையில் தெய்வ யானைக்குரிய நீலோத்பவ மலரும் வைத்திருக்கின்றாள்.
தங்கத்தேர் புறப்பாடு இல்லாத வெள்ளிக்கிழமைகளில் கஜவல்லியின் கிளி வாகன பவனி நடக்கும். முருகனுக்கு இந்திரன் காணிக்கையாக கொடுத்த சந்தனக்கல்லில் அரைக்கப்படும் சந்தனமே சாற்றப்படுகிறது. இதில் சிறிதளவை நீரில் கரைத்து குடித்தால் நோய் தீரும் என்று நம்பப்படுகிறது. விழா காலத்தில் இந்த பிரசாதம் அளிக்கப்படுகிறது. ஆடி கிருத்திகை. முருகப்பெருமானை இந்திரன் ஆடி கிருத்திகை அன்று கல் ஆகார புஷ்பம் எனும் மலரால் வழிபட்டதாக தல வரலாறு கூறுகிறது. 3 நாள் நடக்கும் இந்த விழாவில் அடிவாரத்தில் உள்ள சரவண பொய்கைக்கு சுவாமி எழுந்தருள்வார். இந்த நாளில் மலர்காவடி எடுத்து முருகனை வழிபடுவோருக்கு நினைத்தது நிறைவேறும். ஆடி கிருத்திகை அன்று தெப்பத் திருவிழா நடக்கும். அனைத்து கோயில்களிலும் விநாயகரை வழிபட்ட பிறகுதான் மற்ற தெய்வங்களை வழிபடுவது வழக்கம். ஆனால் இந்த தலத்தில் ஆபத்சகாய விநாயகரை கடைசியாகத்தான் வணங்கும் வழக்கம் உள்ளது. வேறு எங்கும் காண முடியாத விஷ்ணு துர்க்கை சன்னதியும் இந்த கோயிலில் உள்ளது. மூலஸ்தானத்திற்கு பின்புறம் உள்ள சுவரில் குழந்தை வடிவில் ஆதி பாலசுப்பிரமணியர் இருக்கின்றார். கைகளில் அட்சரமாலை கமண்டலத்துடன் இருக்கும் இந்த முருகன்தான் பள்ளி திருமணத்திற்கு முன்பு இங்கு எழுந்தருளியிருந்தார் என சொல்லப்படுகிறது. இவருக்கு மார்கழி திருவாதிரையில் வெந்நீரால் அபிஷேகம் நடக்கிறது. குளிர்காலம் என்பதால் முருகன் மீதான அன்பினால் இந்த அபிஷேகம் நடத்தப்படுகிறதாம். புத்தாண்டிற்கு முதல் நாள் இரவில் ஒவ்வொரு படிக்கும் என 365 படிகளுக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து கற்பூரம் ஏற்றி பூஜித்து திருப்புகழ் பாடப்படுகிறது. அனைத்து படிகளுக்கும் பூஜை செய்த பிறகு நள்ளிரவு 12 மணிக்கு முருகனுக்கு விசேஷ பூஜை நடத்தப்படுகிறது. தமிழ் புத்தாண்டில் 1008 பால்குட அபிஷேகம் நடத்துகிறார்கள். இந்த தலத்தில் 4 நாய் வாகனத்துடன் உள்ள பைரவரை தரிசிக்கலாம். ஒரு நாய் பைரவருக்கு பின்புறமும் 3 நாய்கள் பீடத்தை சுற்றியும் உள்ளன. இவை 4 வேதங்களாக கருதப்படுகின்றன. இவரை வழிபட்டால் கல்வியில் புலமை பெற முடியும் என்று நம்பப்படுகிறது. சித்திரை பிரம்ம உற்சவத்தில் தெய்வ யானை திருமணமும் மாசியில் வள்ளி திருமணமும் நடத்தப்படுகிறது. பள்ளியறை பூஜையின் போது ஒரு நாள் தெய்வ யானையும் ஒரு நாள் வள்ளியுமாக முருகனுடன் அருள் செய்கின்றார். இந்த கோயிலின் திருவிழாக்கள் மாசி பெருந்திருவிழா, வள்ளி திருக்கல்யாணம் 10 நாள், சித்திரை பெருந்திருவிழா, தெய்வ யானை உற்சவம் 10 நாட்கள், ஆடி கிருத்திகை நாளில் 10 லட்சம் காவடிகள் எடுத்து வருவது பிரம்மாண்டமாக இருக்கும். கிருத்திகை, தமிழ் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு, தீபாவளி, பொங்கல் போன்ற விசேஷ நாட்களிலும் செவ்வாய்க்கிழமைகளிலும் பக்தர்கள் அதிக அளவில் திரண்டு வழிபடுவர். குழப்பம் தீர்க்கும் குமரன். திருமண வரம், குழந்தை வரம், குடும்ப ஐஸ்வர்யம், தீர்க்க ஆயுள் பெற இத்தல முருகனை வேண்டிக் கொள்கின்றன. அப்படிப்பட்ட குழப்பங்களும் கோபமும் விலகிவிடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் மொட்டை போடுவது, எடைக்கு எடை நாணயம் வழங்குதல், பொங்கல் படைத்தல், சுவாமிக்கு சந்தன காப்பு, பஞ்சாமிரத அபிஷேகம், அபிஷேகம், அன்னதானம், நெய் விளக்கேற்றுதல், பால்குடம் எடுத்தல், காவடி எடுத்தல் ஆகியவை செய்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றுகின்றனர். திருமண தடை உள்ளவர்கள் முருகனுக்கு திருக்கல்யாணம் செய்கின்றனர். கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை கோயில் தொடர்ந்து திறந்திருக்கின்றது. அமைவிடம் அரக்கோணத்தில் இருந்து 18 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னை வடமேற்கு 84 கிலோமீட்டர் தூரத்திலும் இக்கோயில் அமைந்துள்ளது. இது தொண்டை நாடு என்ற பகுதியில் உள்ளது. தேவர்களுக்கு தீராத துன்பம் கொடுத்து வந்த சூரபத்மனுடன் போர் புரிந்து தேவர்களின் துயரை நீக்கி வள்ளியை மணந்து கொள்ள வேடர்களுடன் விளையாட்டாக போர் புரிந்து கோபம் தணிந்து அமர்ந்த தலம் திருத்தணிகை. அனைவரும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருத்தணிக்கு சென்று
அவர் அருளை பெற்று வாழ்வில் வளமோடு வாழ்வோம். இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.